முஸ்லிமா இந்துவா அப்படின்னு பார்த்து கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப கொடூரமானது. அந்த ஒரு இஸ்லாமிய வெறியர்கள் தீவிரவாதிகளுடைய நடவடிக்கை என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை, மாற்று இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப இது பயங்கரமா ஹைலைட் பண்றாங்க. உண்மையை வந்தாக்க உண்மையை ஹைலைட் பண்றதை எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. ஆனா மோடி ஆட்சி செய்த இத்தனை ஆண்டுகளில் எத்தனை பேர், எத்தனை முஸ்லிம்னு தெரிஞ்சும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று அடித்து கொல்லப்பட்டவர்களே ஒரு 15 பேர் கிட்ட இருக்கும். சரியான கணக்கு என்கிட்ட இல்ல. நூற்றுக்கணக்கானவர்கள் இப்படி தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது நிச்சயமா சொல்லலாம். கிட்டத்தட்ட 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சொல்ல மறுத்ததுக்காக. இது நடந்திருக்குது. ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு எதுவும் பேசாம ஒரு RPF ரயில்வே புரொடெக்ஷன் போர்ஸ் பயணிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற ஒரு நபர் தாடியும் தொப்பியும் வச்சிருந்தாங்கன்றதுக்காக கண்ணை மூடிட்டு சுட்டு தள்ளினதை பாக்குறோம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இந்த மாதிரி கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பம், தாக்கப்பட்டவர்களுடைய குடும்பம், இந்த ட்ரெயின்ல இது மாதிரி 3 பேர் கொல்லப்பட்டாங்க இல்லையா முஸ்லிம்கள், அவங்க ஃபேமிலியோட கண்ணீர் கதை, இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? இப்போ படிச்சிருக்கீங்களா? நான் படிக்கல. இப்ப எல்லாம் விரிவா வருது. நேவல் ஆபீசர் இப்படி ஆயிட்டாரு, ஸ்டூடெண்ட் இப்படி போனாங்க, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கண்ணீர் கதைகள் எழுதுறாங்க. அது ஏன்? அவங்க எல்லாம் மனிதர்கள் இல்லையா? அவங்களுடைய கதைகள் ஏன் வர்றது இல்ல? அப்ப திட்டமிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு இந்து பாதிக்கப்பட்டா மட்டும்தான் அவர் தான் மனிதர்கள் போலவும், இவங்க எல்லாம் மனிதர்களே இல்லை போலவும், பாலஸ்தீனில் நடக்கிற மாதிரி தான். கடத்தப்பட்ட யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் மனிதர்கள். ஆயிரக்கணக்கில் கொல்லப்படும் பாலஸ்தீனியர்கள் மனிதர்களே அல்ல, மனிதர்கள் இல்லைன்னே சொல்றாங்க. அவங்க ஒரு அரை மிருகங்கள்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தை உருவாக்குறாங்க.